ஸோ ஹாய் ஆல் குட் ஆஃப்டர்நூன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ரீசனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நான் 11 to 13 அப்படிங்கிற சம் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூட்டியில் இருக்கோம் ஓகேங்களா. பார்ட் 2ல வந்து இருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் சம்மோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7% ஓகேங்களா. 7% பை சம் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ், அதாவது 7 பேர் வந்து ஜூஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. யார் ஹையஸ்ட் லிட்டர் வாங்கியிருக்காங்க, யார் லோயஸ்ட் லிட்டர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஜே பைஸ் மோர் தென் பி ஓகேங்களா. ஸோ ஜே அப்படிங்கிற ஒரு பர்சன் பியை விட அதிகமாக வந்து வாங்குறாங்க ஓகேங்களா. பட் இந்த பட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஜேவை குறிக்குது. பட் லெஸ் தென் எம் ஓகேங்களா. ஆனால் எம்மை விட கம்மியாக வாங்குறாங்க ஓகேங்களா. அடுத்தது வேரஸ் n by more than o but less than l ஓகேங்களா. n அப்படிங்கிற ஒரு பர்சன் ஓவை விட அதிகமாக வாங்குறாங்க, ஆனால் எல்லை விட கம்மியாக வாங்குறாங்க ஓகேங்களா. தென் அடுத்தது p பைஸ் மோர் தென் எல் ஓகேங்களா. ஸோ p அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எல்லை விட அதிகமாக வாங்குறாங்க. k பைஸ் மோர் தென் எம், ஸோ k அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எம்மை விட அதிகமாக வாங்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வந்து நம்ம 7 பேர்த்த வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸோ கேஎம் ஜேபி பிஎல்என்ஓ அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா பிக்கு கீழே தான் வந்து எல்என்ஓ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த 7 பேர்த்த நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது கேஎம் ஜே பிஎல்என்ஓ ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் லீஸ்ட் ஓகேங்களா. செகண்ட் லீஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் வந்து 3 லிட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஓ வந்து 3 லிட்டர் ஓகேங்களா. வேரஸ் த ஒன் ஹூ பைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் குவான்டிட்டி, செகண்ட் ஹையஸ்ட் குவான்டிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எம். ஸோ எம் வந்து 12 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து நமக்கான ஆன்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட கொஷின்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ கேஎம் 12 லிட்டர்ஸ், ஜே தென் பிஎல்என் 3 லிட்டர்ஸ், தென் ஓ ஓகேங்களா. ஸோ இது வந்து என் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து 11th கொஸ்டின் பாருங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் பைஸ் த ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ். ஸோ ஹையஸ்ட் குவான்டிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கே ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் கே இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. தென் அடுத்தது 12th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் brought பை எம் அண்ட் எல் ஓகேங்களா. ஸோ எம்மும் என்னும் வாங்கின ஆவரேஜ் குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூ அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா எல்ல சொல்கிறாங்க. எல் brought டபுள் த குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் தென் என் ஓகேங்களா. ஆல்ரெடி நமக்கு வந்து கொஸ்டினில் தெரியும் என் வந்து 3 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட டபுள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல் வந்து 6 லிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ எம் வந்து ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் வந்து தெரியும், நமக்கு என் வந்து 12 லிட்டர்ஸ் ஓகேங்களா. எம் வந்து 12 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் தெரியும் ஓகேங்களா. ஸோ எம் பார்த்தோம் அப்படின்னா 12 லிட்டர்ஸ். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 12 + 6 டிவைடட் பை 2. ஸோ இங்கே பார்த்தோம்னா 18 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ 12th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. தென் அடுத்து ஸோ 13th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஓகேங்களா. ஸோ இஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் எடுத்துக்கும் ஓகேங்களா. இஃப் தி சம் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் brought பை எம் + பி இஸ் 17 லிட்டர்ஸ் and the difference between the quantity of juice brought by K and P is 9 liters. How many liter of juice does K buy? ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா எம்மோடது ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் 12 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ பியோடது பார்த்தோம் அப்படின்னா 5 ஓகேங்களா. பியோடது பார்த்தோம் அப்படின்னா 5 லிட்டர்ஸ். தென் அந்த பியை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா K - 5 = 9. ஸோ K = 14 ஓகேங்களா. ஸோ K வாங்கின லிட்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 14 லிட்டர்ஸ். ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ 13th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த சம் தான் வந்து நான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ 11 to 13. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போடுங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டினோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போடுங்க. மொத்தம் 6 கவ் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் மில்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே, இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நமக்கு பசில் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பசில்ஸோட பேசிக் தென் வந்து ஒர்க் அவுட் சம்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதீங்க, பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் போகலாங்களா? மொத்தம் வந்து 6 கவ் இருக்குது. ஸோ 6 கவுமே வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் மில்க்ஸ் தருது. ஓகேங்களா? எஸ் கிவ்ஸ் மோர் மில்க் தென் யூ. ஸோ யூவை விட எஸ்ஸோட மில்க் வந்து அதிகம். பட் நாட் ஆஸ் மச் அஸ் வி. ஆனால் வி அளவுக்கு இல்லை, அப்போ வியை விட கம்மியாக தான் கொடுக்குது. ஓகேங்களா? தென் அடுத்தது ஒன்லி 2 கவ்ஸ் கிவ் லெஸ் மில்க்ஸ் தென் எக்ஸ். அதாவது மொத்தம் பார்த்தோம்னா நமக்கு 6 கவ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 கவ்வில் பார்த்தோம்னா ஒன்லி 2 கவ் கிவ்ஸ் லெஸ் மில்க்ஸ் தென் எக்ஸ்னா எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ் அப்படிங்கிற கவ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? அடுத்து டபிள்யூ கிவ்ஸ் மோர் மில்க்ஸ் தென் யூ. ஸோ டபிள்யூ அப்படிங்கிற பர்சன் வந்து யூவோட அதிகமாக மில்க் தருது. அண்ட் டி பட் நாட் அஸ் பி. ஸோ டபிள்யூ விடவும் யூவை விடும், அதாவது யூ அண்ட் டியை விட டபிள்யூ அப்படிங்கிற கவ் வந்து அதிகமாக பால் கொடுக்குது. ஆனால் வியோட அளவுக்கு வந்து இல்லை. அப்போ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் வந்து வி டபிள்யூ யூ டி வரலாம், இல்லை வி டபிள்யூ டி யூ வரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது த கவ் விச் கிவ்ஸ் தி மேக்ஸிமம் குவான்டிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 32 லிட்டர்ஸ். அந்த கவ் விச் கிவ்ஸ் த செகண்ட் லோயஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 25 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஆஸ் மச் கவ் கிவ்ஸ் மோர் மில்க்ஸ் தென் டபிள்யூ ஆஸ் லெஸ் தென் யூ. அதாவது டபிள்யூவை விட அதிகமாக எத்தனை கவ் மில்க் கொடுக்குதோ அதே சேம் நம்பர் தான் வந்து யூவை விட கம்மியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா டபிள்யூக்கு மேலே வி வராங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா டபிள்யூக்கு மேலே ஒரு பர்சன், யூக்கு கீழேயும் வந்து ஒரு பர்சன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து வி அப்படிங்கிற பர்சன் இங்கே போட்டிங்க அப்படின்னா தென் டி யூ போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ். விக்கு கீழே வந்து எஸ். ஓகேங்களா? ஸோ எஸ் அப்படிங்கிற பர்சன் இங்கே போட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டி வந்து நீங்கள் இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா வி டபிள்யூ எஸ் எக்ஸ் யூ டி. இதில் வந்து வி வந்து 32 லிட்டர்ஸ், யூ வந்து 25 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம் புரிஞ்சிச்சிங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, who among the following which among the following cows give the second highest quantity. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் குவான்டிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டபிள்யூ. ஸோ ஆப்ஷன் இ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம்னா how many cow gives more குவான்டிட்டி ஆஃப் மில்க்ஸ் தென் எஸ். எஸ்ஸை விட எத்தனை கவ் வந்து அதிகமான மில்க் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸை விட 2 கவ் வி அண்ட் டபிள்யூ அப்படிங்கிற 2 கவ் வந்து அதிகமான மில்க் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி 2. ஓகேங்களா? தென் அடுத்து 16th கொஸ்டின். இஃப் போத் எஸ் அண்ட் வி கிவ் 60 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். அதாவது எஸ்ஸும் வியும் வந்து 60 லிட்டர்ஸ் வந்து குடிக்குது. அண்ட் போத் டபிள்யூ அண்ட் யூ கிவ்ஸ் 55 லிட்டர்ஸ். அதாவது டபிள்யூவும் யூவும் வந்து 55 லிட்டர்ஸ் கொடுக்குது. நமக்கு கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கிவன் பை எஸ் பிளஸ் டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு கொடுத்துருக்க கிவனில் வி வந்து 32 லிட்டர்ஸ்ன்னு தெரியும், யூ வந்து 25 லிட்டர்ஸ்ன்னு சொல்லி தெரியும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22 லிட்டர்ஸ். ஸோ அப்போ எஸ் ப்ளஸ் 32 எஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 16 போட்டிங்க அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 28 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 28 ப்ளஸ் இங்கே வந்து யூவோடது வந்து 25 லிட்டர்ஸ்ன்னு தெரியும். அப்போ டபிள்யூ ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த சைடு வந்து 13 வரும். ஸோ இங்கே டபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 30 லிட்டர்ஸ். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 58 லிட்டர்ஸ். ஸோ எஸ்ஸும் டபிள்யூ ரெண்டும் சேர்ந்து 58 லிட்டர்ஸ். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ 16th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களாமா? ஸோ 58 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின்.
ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஓகே வாங்கம்மா, இப்போ ஓகேங்களா? ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக பண்ணியாச்சு, இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே, ஸோ சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதில் பார்த்தோம்னா மொத்தம் 7 வாட்டர் பாட்டில் இருக்குது. ஏபிசிலேருந்து ஜி வரைக்கும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணும். பாட்டில் இ இஸ் டாலர் தென் ஜி பட் ஷார்ட்டர் தென் எஃப். ஸோ இ அப்படிங்கிறது வந்து ஜியை விட டாலராக இருக்குது, ஆனால் எஃப்பை விட ஷார்ட்டராக இருக்குது. ஓகேங்களா? விச் இஸ் நாட் தி டாலஸ்ட். அதாவது மொத்தம் நமக்கு 7 பாட்டில் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 இல்லை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எஃப் வர மாட்டாங்க. ஓகேங்களா? பாட்டில் சி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ. ஓகேங்களா? ஸோ சி அப்படிங்கிறது ஏவை விட ஷார்ட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? விச் இஸ் ஷார்ட்டர் தென் டி. ஆனால் டியை விட ஷார்ட்டர். ஓகேங்களா? பாட்டில் ஜி இஸ் ஷார்ட்டர் தென் சி. ஸோ சியை விட ஜி அப்படிங்கிறது ஷார்ட்டர். விச் இஸ் டாலர் தென் பி. ஓகேங்களா? ஸோ விச் அப்படிங்கிறது வந்து சியை சொல்லுது, சியை சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஜிஆர்பி, இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்பி வரும். ஓகேங்களா? ஒன்லி 2 பாட்டில்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் இ. ஸோ அப்போ இ அப்படிங்கிற பர்சன் வந்து இங்கே வருவாங்க. ஸோ 2 பாட்டில் மட்டும் தான் வந்து வியை விட சின்னதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏ இஸ் த தேர்ட் டாலஸ்ட். ஸோ ஏ வந்து தேர்ட் டாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹைட் ஆஃப் செகண்ட் டாலஸ்ட் பாட்டில், அதாவது செகண்ட் டாலஸ்ட் பாட்டில் எவ்வளோனா 50 சென்டிமீட்டர். ஜி இஸ் நாட் த ஷார்ட்டஸ்ட். ஜி வந்து ஷார்ட்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் பார்த்தோம்னா எஃப் வர மாட்டாங்க. அப்போ எஃப் வரல அப்படின்னா பேலன்ஸ் யார் வருவாங்க? டி, எஃப். ஓகேங்களா? ஸோ டியும் எஃப்யும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஏவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தென் வந்து இயை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தோம்னா சி, தென் கடைசி பிளேஸில் வந்து ஜி வர மாட்டாங்கன்னா பி இங்கே ஜி இங்கே வருவாங்க, பி வந்து இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎஃப்ஏ சிஇஜிபி. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எஃபோடது மட்டும் 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஃப் த ஹைட் ஆஃப் பாட்டில் டி இஸ் 10 சென்டிமீட்டர் மோர் தென் எஃப். ஓகேங்களா? ஸோ டியோடது வந்து எஃப்பை விட 10 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஃப்பை விட 10 சென்டிமீட்டர் எஃப் வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டி வந்து என்னவா இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? தென் வாட் இஸ் த சம் ஆஃப் த ஹைட் ஆஃப் டி அண்ட் ஏ. ஸோ டி அண்ட் ஏவோட ஹைட் வந்து நம்ம சம் வந்து கண்டுபிடிக்கணும். இஃப் ஏ ஹைட் இஸ் ஆஃப் எர்த் ஆஃப் டி. ஏவோட ஹைட் வந்து டியோட ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா டி பிளஸ் ஏவோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் நமக்கு எஃபோடது வந்து தெரியும் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃபோடது வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னா
டியோடது வந்து என்னன்னு சொல்லி இஃப் த ஹைட் ஆஃப் டி இஸ் 10 சென்டிமீட்டர் மோர், அப்போ டியோடது என்னவா இருக்கும்னா 60 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏவோடது வந்து டியோட பாதி. ஸோ டியோடது ஆல்ரெடி நமக்கு தெரியும் 60. ஸோ 60 டிவைட் பை 2 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 30. அப்போ ஏவோட ஹைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 30. ஓகேங்களா? ஸோ இங்கே அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா டியோடது வந்து 60 ப்ளஸ் ஏவோடது பார்த்தோம்னா 30. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 90 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 90 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? தென் அடுத்து தென் இஃப் த ஹைட் ஆஃப் சி இஸ் ஆஃப் தட் ஆஃப் எஃப். ஸோ எஃபோட எஃபோட ஆஃப் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபோடது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் தெரியும். ஸோ 50 டிவைட் பை 2 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 25. அப்போ சியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25. ஓகேங்களா? தென் அடுத்து ஜி இஸ் 10 சென்டிமீட்டர் லெஸ் தென் சி. சியை விட 10 சென்டிமீட்டர் வந்து கம்மி தான் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி. ஓகேங்களா? ஸோ அப்போது 25 மைனஸ் 10. ஓகேங்களா? சியோடது வந்து 25, அதோட 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜியோட வேல்யூ தெரியும். அப்போ ஜியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15. ஸோ ஜியோடது 15, சியோடது வந்து 25. தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் சி அண்ட் ஜி? ஓகேங்களா? அப்போ சி ப்ளஸ் ஜி டிவைடட் பை 2. ஸோ சியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 25 ப்ளஸ் ஜியோடது வந்து 15 டிவைடட் பை 2. ஸோ இங்கே பார்த்தோம்னா 40 டிவைடட் பை 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 20 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஸோ 18th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. தென் 19th கொஸ்டின் பார்த்தோம்னா ஹவு மெனி பாட்டில்ஸ் ஆர் டாலர் தென் சி. ஸோ சியை விட எத்தனை பாட்டில் வந்து டாலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 பாட்டில் அப்படிங்கிறது நமக்கு டாலராக இருக்குது. அதாவது டிஎஃப்ஏ இது மூணுமே வந்து சியை விட டாலராக இருக்குது. ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களாமா? ஓகே. ஸோ 20th sum is our homework sum. ஸோ 20th sum அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? ஸோ இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 20ஓடது ஹூ இஸ் த செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சன் அமாங் ஆல். ஸோ கொடுத்துருக்க இந்த இதில் செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சன் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 6 person and 7 persons வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு மாடல் உங்களுக்கான பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் கொஷினில் 5 chocolates brand Dairy Milk, KitKat, Munch, 5 star and Bar 1 are rated ₹5, 10, 12, 15, 20 respectively. அதாவது டைரி மில்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ₹5, கிட்கேட்டோடது பார்த்தோம் அப்படின்னா ₹10. ஓகேங்களா? தென் மஞ்சோடது பார்த்தோம் அப்படின்னா ₹12. ஓகேங்களா? தென் 5 ஸ்டாரோடது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ₹15. தென் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா பார் 1. ஓகேங்களா? ஸோ பார் 1ஓடது பார்த்தீங்க அப்படின்னா ₹20. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா 4 பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் 1, 2, 3, 4 மொத்தம் இதில் வந்து சம் சாக்லேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நன் ஆஃப் த பாக்ஸ் கண்டெயின் ஆல் த 5 சாக்லேட். அதாவது இப்போ பாக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த 5 சாக்லேட்டுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சாக்லேட் இருக்கலாம், 3 சாக்லேட் இருக்கலாம், ஆனால் அந்த 5 சாக்லேட்டுமே வந்து அந்த பாக்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாக்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோம்னா பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, தென் பாக்ஸ் 4. டைரி மில்க் இஸ் கெப்ட் இன் ஒன்லி இன் பாக்ஸ் 1 and 4. ஸோ 1லையும் 4லையும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டைரி மில்க் வந்து இருக்குது. ஓகேங்களா? வேரஸ் பார் 1 இஸ் கெப்ட் இன் ஒன்லி இன் பாக்ஸ் 2 and 3. ஸோ 2 and 3ல பார்த்தோம் அப்படின்னா பார் 1. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பார் 1. ஓகேங்களா? 5 ஸ்டார் இஸ் கெப்ட் இன் 1, 2 and 3. ஸோ இதில் பார்த்தோம்னா 1ல பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார், தென் 2ல பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார், தென் 3ல பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் 1ல வந்து டைரி மில்க்கும் 5 ஸ்டாரும் இருக்குது. பாக்ஸ் 2ல வந்து பார் 1ம் 5 ஸ்டாரும், பாக்ஸ் 3ல வந்து 5 ஸ்டாரும், தென் அதேமாதிரி பார் 1. ஓகேங்களா? தென் பாக்ஸ் 4ல பார்த்தோம் அப்படின்னா டைரி மில்க். ஓகேங்களா? வேரஸ் மஞ்ச் இஸ் கெப்ட் இன் 1, 3 and 4. ஓகேங்களா? ஸோ 1ல பார்த்தோம் அப்படின்னா மஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? தென் 3ல பார்த்தோம் அப்படின்னாலும் மஞ்ச் இருக்குது. தென் 4ல பார்த்தோம் அப்படின்னாலும் மஞ்ச் இருக்குது.
கிட்கேட் இஸ் கெப்ட் இன் பாக்ஸ் 1 அண்ட் 4. ஸோ கிட்கேட் வந்து 1லேயும் இருக்குது, அதே மாதிரி 4லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பாக்ஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா கிட்கேட், ஓகேங்களா, மஞ்ச், 5 ஸ்டார், தென் டெய்ரி மில்க். தென் பாக்ஸ் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார், பார் 1, ஓகேங்களா. ஸோ இது 2 தான் இருக்குது. பாக்ஸ் 3ல் பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார், தென் மஞ்ச், தென் பார் 1, இந்த 3 இருக்குது. தென் பாக்ஸ் 4ல் பார்த்தோம் அப்படின்னா டைரி மில்க், மஞ்ச், கிட்கேட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கடைசி லைனில், பேஸ்ட் ஆன் த டோட்டல் ரேட் ஆஃப் த சாக்லேட் இன்சைட் த பாக்ஸ் தீஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ பாக்ஸ் 1ல் பார்த்தோம்னா கிட்கேட்டோட ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா, மஞ்சோடது பார்த்தோம் அப்படின்னா 12 ரூபா, 5 ஸ்டாரோடது பார்த்தோம்னா 15 ரூபா, டைரி மில்கோடது பார்த்தோம் அப்படின்னா 5 ரூபா. ஸோ இங்கே பார்த்தோம்னா 20, 30, 42. ஸோ பாக்ஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 42 ரூபாய்க்கு சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாக்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபா, பார் 1 பார்த்தோம்னா 20 ரூபா. ஓகேங்களா? ஸோ 35 ரூபா. பாக்ஸ் 2ல் வந்து 35 ரூபாய்க்கு சாக்லேட் இருக்குது. பாக்ஸ் 3ல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாக்ஸ் 3ல் பார்த்தோம்னா 5 ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபா, மஞ்ச் வந்து 12 ரூபா, தென் பார் 1 வந்து 20 ரூபா. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா 35, 47 ரூபாய்க்கு இருக்குது. தென் பாக்ஸ் 4ல் பார்த்தோம் அப்படின்னா டைரி மில்க் வந்து 5 ரூபா. ஓகேங்களா? மஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 ரூபா, தென் கிட்கேட் பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 37 ரூபா. ஸோ இந்த பாக்ஸ் 1ல் 42, பாக்ஸ் 2ல் 35, பாக்ஸ் 3ல் 47, பாக்ஸ் 4ல் 37 ரூபா. இதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டிசெண்டிங் ஆர்டரில் என்னது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஸோ அப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் 3 இருக்கும், அதுக்கப்புறம் பாக்ஸ் 1 இருக்கும், தென் அதுக்கப்புறம் பாக்ஸ் 4, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் 2 அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் காஸ்ட்லி. காஸ்ட்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் 3 தான் வந்து காஸ்ட்லி. ஓகேங்களா? பாக்ஸ் 3 தான் வந்து நமக்கு காஸ்ட்லி. ஏன்னா வந்து 47 ரூபாய்க்கு வந்து சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்தது பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. ஓகேங்களா? குவான்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமாக அளவு. இப்போ 4 சாக்லேட் இருக்குது, 3 சாக்லேட் இருக்குது அப்படின்னா இல்லை இந்த 3 சாக்லேட் இருக்கிறது சின்னது. ஓகேங்களா? 4 சாக்லேட் இருக்கிறது பெருசு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் த லீஸ்ட். எதில் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்வியஸாக பாக்ஸ் 2ல் தான். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 சாக்லேட் இருக்குது, பாக்ஸ் 2ல் 2 சாக்லேட், பாக்ஸ் 3ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 சாக்லேட், தென் பாக்ஸ் 4ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 சாக்லேட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ லீஸ்ட்டாக வந்து எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 25th பார்த்தோம் பாக்ஸ் 2ல் தான் வந்து லீஸ்ட்டாக இருக்குது. தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாக்ஸ் 1. பாக்ஸ் 1ஓட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 42 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ 42 rupeesக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்கேட், மஞ்ச், 5 ஸ்டார் அண்ட் டைரி மில்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாக்ஸ் 1ஓட டோட்டல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 42 ரூபா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடத்தின டாபிக்ஸில் ஏதாச்சும் சம் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குங்களாமா? ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் செக்ஷனோட ஓகேங்களா ஃபுல் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைவ்லேருந்து உங்களுக்கு ரீசனிங்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டே வந்து என்னோட லைவ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து ரீசனிங்கோட ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் மார்க் ரீசனிங் மார்க் வந்து உங்களுக்கு வந்து சண்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நடத்ததில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? கிளியர். ஓகேவா? ஸோ தேங்க்யூமா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைவ் செஷனில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் தேங்க்யூ அண்ட் பை.